ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு தரமான எபிசோடு தான் பார்க்க போகிறீங்க. நானும் வழக்கம் போல் எபிசோட் பேர், ஆக்ட்ரஸ் பேரெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுவீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பேர் லியோ. ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்கான். சரக்கடிச்சு இந்த வருத்தத்தை குறைக்கலாமா இல்லை குப்புறப்படுத்தி இந்த வருத்தத்தை குறைக்கலாமா அப்படின்னு தீவிரமாக சிந்திச்சுட்டு இருக்க சமயத்தில் காலிங் பெல் அடிக்குது. வர்றது யாராக இருந்தாலும் சரி, நம்ம சங்கடத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே போய் கதவை திறந்தா அண்ணா அப்படின்னு மூக்கு சிந்தினபடியே ஹீரோயின் உள்ள வர்றா. ஹேய் மரியா, என்னது இந்நேரத்துக்கு புருஷங்கூட பெட்ரூமில் மஜாவாக இருக்க வேண்டியவ எதுக்கு என்ன தேடி ஓடி வந்திருக்கிற அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறான். அண்ணா எல்லாம் போச்சண்ணா போச்சு அப்படிங்கிறா. என்னம்மா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, புரிகிற மாதிரி சொல்லேன் அப்படிங்கிறான். அண்ணனும் ஓ இது அவன் தங்கச்சி போல இருக்கு, அண்ணா கண்டுபிடிச்சிட்டானா, அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்னா அப்படின்னு சொல்லி அவள் ஓன்னு ஒப்பாரி வைக்க, என்ன கண்டுபிடிச்சான், எதையை கண்டுபிடிச்சான், கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா அப்படின்னு அண்ணங்காரன் சொல்ல, அதான் சொன்னனேண்ணா கண்டுபிடிச்சிட்டான், நான் கன்னி பொண்ணு அப்படின்னு சொன்ன பொய்ய கண்டுபிடிச்சிட்டான்னா அப்படின்னு சொல்லவும் அண்ணங்காரன் ஷாக் ஆகுறான். அவனுக்கு எப்படி தெரியும், நீ ஏதாவது காதல் மயக்கத்தில் உளறிட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் சொல்லுவேனாண்ணா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, ஒரு முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிற டைப்பு நான், என் வாயிலிருந்து உண்மையாக வாங்கிட முடியுமா சொல்லு, எவனோ ஒரு அல்லக்கை அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டான்னா எல்லாம் போச்சுன்னா போச்சு அப்படின்னு அழுகவும், இதோ பாரு மரியா, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு படபடப்பாக வருது அப்படின்னு நம்ம அண்ணங்காரனும் சொல்கிறேன்னா, நான் என் புருஷன் ரிச்சர்டு கிட்ட நான் கன்னி பொண்ணுன்னு பொய் சொல்லி வச்சுருந்தேன்ல, ஆமாம் பொய் சொல்லி வச்சுருந்தேன், அதுக்கு என்ன, அதுதான் பிரச்சனையே. எங்கள் 2 பேர்த்தோட கல்யாணமும் முடிஞ்சு ஃபஸ்ட் நைட்டில் அவன் ஏற வர சமயத்தில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அதை பார்த்ததுலேருந்து குய்யோ முய்யோன்னு கத்துறான். சரி சரி அவன் கத்துறான், புரிஞ்சுது. அந்த மெசேஜில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னு அண்ணன் கேட்கவும், அதுதானா நீ போட போகிற பொண்ணு ஏற்கனவே பல பேர்த்த போட்டுட்டா, அவள் கண்ணி இல்லை கழுத அப்படின்னு அவன் மெசேஜ் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அழுக, முதல்ல அழுகையை நிப்பாட்டு, யார் அனுப்பிச்சிருந்தா அந்த மெசேஜை அப்படின்னு அண்ணங்காரன் கேட்கவும், யாருன்னே தெரியலண்ணா, எவனோ முகம் தெரியாத ஒரு பக்கி பரதேசி என் வாழ்க்கையில் பூந்து விளையாண்டுட்டான்னா அப்படின்னு தங்கச்சி சொல்லவோ, ஒருவேளை உன்னோட காலேஜ் டைமில் உன்னை போட்டவனுக்கு எவனாவது இந்த வேலையை பார்த்துருப்பானுங்களோ அப்படின்னு அண்ணங்காரன் கேட்க, இதுக்கு முன்னாடி என்னை போட்டவனுக்கு பாதி பேர் உசுரோடையே இல்லைண்ணா, இருக்கிற 1-2 பேரும் எங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கானன்னு தெரியல அப்படின்னு அவ சொல்கிறா. அம்மனி அவ்வளவு ராசிக்காரி போல இருக்கு, யாரோட வேலையா இருக்கு அப்படின்னு அண்ணன் தீவிரமாக யோசிக்கிறா. இனி என்ன பண்ணி என்ன பண்ணுறதுன்னா, எல்லாம் போச்சு, அவன் என்னை நம்பலைண்ணா, என்னை நம்பலை. யாரு, புருஷங்காரன். சரி இப்போ அழுகிற மாதிரி அவங்ககிட்ட அழுது நடிச்சியா அப்படின்னு அண்ணன் கேட்குறான். நானும் ஏகப்பட்ட நடிப்பை போட்டுட்டேன்னா, நான் உனக்காக தான் என் கன்னித்தன்மையை இத்தனை வருஷமாக சேர்த்தி வச்சிருக்கேன், அதுக்குள்ளே எந்த குழாயும் நுழைஞ்சதில்லை, ஒரு சொட்டு கஞ்சிங்கூட சிந்தினதில்லை அப்படி இப்படின்னு அவனுக்கு சத்தியம் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவன் 2-3 விரலில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்னா அப்படின்னு சொல்லவும், அது என்ன 2-3 விரல் அப்படின்னு அண்ணங்காரன் யோசிக்கிறான். முதல்ல ஒரு விரலை இப்படி வச்சான், அப்புறம் 2வது, அப்புறம் 3வதுனா அதுலேயே அவன் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டான்னா, எல்லாம் கழுண்டு போய் கிடக்குது அப்படின்னு என்னை தூக்கி வீசிட்டான்னா, என்னை தூக்கி வீசிட்டான், அதனால தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உன்னை பார்க்க ஓடி வந்திருக்க அப்படின்னு அவன் நிஜமாலுமே தமிழ் நடிகைகளே தோத்து போகிற அளவுக்கு அழுது நடிக்கிறா. சரி போதும் போதும், நான் உன் அண்ணன் தான், எங்கிட்ட இவ்வளோ ஓவர் பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம், பொறு, நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு அண்ணங்காரனும் சொல்கிறான். அழுதுட்டு இருக்க தங்கச்சி பக்கத்தில் வந்து உட்காந்து ஆறுதலாக அவள் தொடைய தட்டுறான். கவலைப்படாத மரியா, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த அண்ணன் இருக்கா, நீ அதை பற்றி கவலைப்படாத. முதல்ல உன்னை யாரெல்லாம் போட்டான் அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடு, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எவனெல்லாம் செத்து போயிருக்கான், எவனெல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எவன் இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு காலையில் தான் உன் கல்யாணத்தை பார்த்தேன், 2 பேரும் எவ்வளவு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தீங்க, சொல்லப்போனால் நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு அண்ணனும் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிற தங்கச்சியை இன்னும் உசுப்பி விட, அவள் எச்சா அழுகிறா. பார்த்தீங்களா, நீயே பார்த்தீல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு யாருக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியலையேண்ணா, நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், என்னை குத்த வந்தவனுக்கெல்லாம் நான் எப்படி கோஆப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்,
அப்புறம் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு வேட்டு வச்சு விட்டானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு அழுகிறா. ஏமா நீ குத்து வாங்கின சரி, அதையெல்லாம் கூடவா வந்து அண்ணங்கிட்ட சொல்லுவ? விளங்கிரும்போ நான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டேட்டிங்லேயே அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும். அவன் என் மேலே இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கறக்காக நான் கன்னி பொண்ணு அப்படின்னு ஒரு பொய் சொல்ல போக இப்போ கல்யாணத்தில் வந்து முடிஞ்சது. நான் கன்னி பொண்ணு அப்படிங்கிறதால தான் அவன் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கே சம்மதிச்சிருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு நாங்கள் 2 பேரும் குத்த ரெடியாகும் போது தானா அந்த மெசேஜ் மூலமாக எனக்கு புரிஞ்சுது. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னா இப்போ எல்லாம் மீறி போயிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணுனானா அப்படின்னு அவள் அழுக ஆரம்பிக்க, இதோ பாரு தங்கச்சி, நீ எந்த தப்பும் பண்ணல, இதில் உன் தவறு எதுவுமே இல்லை. இந்த காலகட்டத்தில் கன்னி பொண்ணுகள்லாம் கிடைக்கணும்னா அது குதிரை கொம்பு. அதுவும் முட்டாள் புருஷனுக்கு புரியல, விடு, அவன் உனக்கு ஏத்தவன் இல்லை அப்படின்னு அண்ணனும் சொல்ல, அப்படின்னா எனக்கு ஏத்தவன் யாருண்ணா அப்படின்னு தங்கச்சி கேட்குறா. யாரு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை காதலிக்கிறாங்களோ அவங்க தாமா உனக்கு ஏத்தவங்க. அவனுக்கு உன் மேலே காதலெல்லாம் இல்லை, சும்மா எல்லாத்துக்கு முன்னாடியும் பெருமை அடிச்சுக்கணும். என் பொண்டாட்டி கன்னி பொண்ணு, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சீல் உடைச்சிருக்கேன் அப்படின்னு பெருமை பேசிக்கணும். அவ்வளோதானே ஒழிய அவன் கண்டிப்பாக உனக்கு காதலிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அண்ணங்காரன் பொறிஞ்சு தள்ளுறான். இல்லைண்ணா, நான் பொய் சொன்னது தானே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதானா நான் சொன்ன மாதிரி ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லாக நான் அவங்ககிட்ட நடிச்சுட்டே இருந்திருக்க வேண்டியது இருந்திருக்கும். எல்லாம் என் தப்பு தானா, அவங்ககிட்ட முதல்லையே உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு அழுக ஆரம்பிக்க, அண்ணங்காரன் அழுகிற தங்கச்சியவே பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவளும் சொல்றா, இனி ரிச்சர்ட் மாதிரி ஒரு பணக்காரன் எனக்கு கிடைப்பானா? இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா 10-15 கிரெடிட் கார்டு, 4-5 காரு, 2-3 வீடு, பங்களா அப்படின்னு செட்டில் ஆயிருப்பேன். எல்லாம் போச்சு, நான் போட்ட பிளான் எல்லாம் ஃப்ளாட்டாக உடஞ்சிருச்சு அப்படின்னு அழுக. விடு தங்கச்சி, இது சின்ன உலகம். இந்த ரிச்சர்ட் இல்லைன்னா இன்னொரு ஹாரி. பணக்கார பசங்களுக்கா பஞ்சம்? இவனை விட இழிச்சவாய பணக்கார ஒருத்தன் உனக்கு கண்டிப்பாக கிடைப்பான் அப்படின்னு அவன் சொல்லவும், கண்டிப்பாக கிடைப்பானா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக கிடைப்பாமா, நீ மனசை போட்டு உலட்டிக்காத அப்படின்னு அண்ணங்காரன் ஆறுதல் சொல்ல, தங்கச்சி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீ என் கூட பிறக்கலையே ஒழிய நீயும் எனக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணன் மாதிரி தான். நான் உன்னை அண்ணன் சொல்கிறத விட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் எல்லா மேட்டரையும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தான் அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லவும் அண்ணனும் ஆமான்னு ஆமோதிக்கிறான். உண்மைதான் தங்கச்சி, நீ சொன்ன மாதிரி பல விஷயங்கள் எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் அந்த மர்ம ஆசாமி உனக்கு கிழிஞ்சு தைச்சதையெல்லாம் உன் புருஷனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறான் அண்ணன். ஏமா இப்படி தைக்கிற அளவுக்கு கிழிஞ்சு போன நீ கன்னி பொண்ணுன்னா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க? வெரி நைஸ் கேர்ள், ஆக்சுவலா உன் புருஷன் உன்னைத்தான் நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணா ஆமா, அதுதான் என் பிரச்சனையே. அவர் என்ன நம்பலையே, எவனோ ஒரு மர்ம நபர் அனுப்பிச்சதை நம்பிட்டானே அப்படின்னு அழுதவ, ஒரு நிமிஷம் நில்லு, ஆமா இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அண்ணனை பார்த்து கேட்குறா. எது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குற அப்படின்னு அண்ணனும் கேட்க, அதுதான் எனக்கு கிழிஞ்சு தைச்சிருக்கு அப்படின்னு அந்த மர்ம நபர் சொன்னது உனக்கு எப்படி தெரியும் சந்தேகத்தோட பார்த்தபடி கேட்குறா. அது வந்து இப்போ நீ என்கிட்ட உன் பிரச்சனையை சொல்லும்போது அதையும் சொல்லி அழுத, அப்படிதான் எனக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னு கேஷுவலாக அண்ணனும் சொல்ல, இல்லை லியோ, நான் என்னதான் அப்செட்டாக இருந்தாலும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. நீ ஏதோ பண்ணுற, எனக்கு ஒன்றும் புரியல, உனக்கு எப்படி தெரியும் அந்த மெசேஜ், முதல்ல அதை சொல்லு அப்படின்னு அவங்க அண்ணனை பிடிச்சி உழுக்க, அண்ணங்காரன் கேஷுவலாக, இதோ பாரு மரியா, நீ ரொம்ப டென்ஷனில் இருக்க, நீ என்ன பேசுகிற அப்படின்னு கூட உனக்கு தெரியாமல் பேச்சு வாக்கில் அந்த விஷயத்தையெல்லாம் நீ என்கிட்ட சொன்ன, அதைத்தான் திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணங்காரன் கேட்குறான். ஆனால் மரியா அவனை குறுன்னு பார்த்துட்டு இருக்க, அவள் பார்வையை தாங்கிக்க முடியாமல் அண்ணங்காரன் தலையை தொங்க போட்டுக்கிறான். மரியாவும், ஏய் இங்கே பாரு, இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு அவனை மிரட்ட, ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டபடி லியோ எந்திரிச்சு உட்கார்றான். ஆமா மரியா, அது நான் தான் அப்படின்னு அவன் சொல்லவும், எது நீ தான் அப்படின்னு மரியா கேட்குறா. இத்தனை நேரம் நீ சொல்லிட்டு இருந்தியே அந்த மர்ம ஆசாமி, அந்த மர்மமான மெசேஜை அனுப்பிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு தங்கச்சி குதின்னு குதிக்கிறா. இல்லை பொய் சொல்லாத, கண்டிப்பாக இல்லை, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், வேற ஏதோ நீ என்கிட்ட மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படிங்கவும், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் அப்படிங்கிற அண்ணன். கண்டிப்பாக இருக்காது, நீ அப்படி பண்ணுற ஆளும் இல்லை, எதுக்காக நீ அப்படி பண்ணணும் அப்படின்னு அவனை பார்த்து கேட்கவும், எதுக்காகன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்டி அப்படின்னு கத்துறான். வாட், நீ என்னை காதலிக்கிறியா? நான் உன் தங்கச்சி இல்லையோ, நீ எப்படி என்னை காதலிக்க முடியும் அப்படின்னு அவ கேட்கவும், நீ தங்கச்சியாக இருந்துட்டு போ, அக்காவாக இருந்துட்டு போ, அத்தையாக இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்கு ஏற்ற ஜோடி நான் தான். அந்த ரிச்சர்ட் ஹேராண்டி இல்லை, அவன் ஒரு தண்டம், உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன். கல்யாண மேடையில் நீங்கள் 2 பேரும் நிற்கிறீங்க, நீ தங்க மாதிரி ஜொலிக்கிற, அவன் பித்தளை மாதிரி மங்கி போயிருக்கான். உனக்கு எந்த வகையிலையும் அவன் ஜோடி பொருத்தமே கிடையாது. நான் தான் உனக்கு உண்மையான ஜோடி. பாரு,
நம்ம 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்தா புருஷன் பொண்டாட்டியாவே இருக்கும் பாரு. உண்மையில சொன்னா நம்ம தான் மேட் ஃபார் ஈச் அதர். நான் மேட் ஃபார் ஈச் அதர்னு அவனை பற்றி சொன்னதெல்லாம் பொய், புரிஞ்சுதா அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட புரிஞ்சு தள்ளுறான். தங்கச்சியால் இன்னும் நம்ப முடியல. நம்ம அண்ணன் தானா இப்படின்னு. நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி தானே லியோ எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஏன் இப்படி பண்ணுன? நீ பண்ணினதோட விளைவு என்னாச்சுன்னு பார்த்தியா? எனக்கு கிடைக்கவிருந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நீ கெடுத்திருக்க. அது உனக்கு புரியுதா? நீ என்ன முட்டாளா? உன் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? அதை இந்த மாதிரி தான் கெடுப்பியா? இது உனக்கு அடுக்குமா? அப்படி இப்படின்னு அவள் கண்டபடி கத்த ஆரம்பிக்க லியோ அமைதியாக இருக்கான். ச்சே, உன்னை நல்லவன் நம்பி உன்னை தேடி வந்தேன் பாரு அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், அதுதான் பாயிண்ட்டே. நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் என்னை தேடி ஓடி வந்திருக்க. என்னை தவிர உனக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு கேட்குறான் அண்ணன். கோபமாக மறுத்தபடி தலையாட்டிகிட்டே அவனை பார்த்து, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ நினச்சது நடக்காது. மரியாதையாக ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா குளறுபடிக்கும் நீ தான் காரணங்கிறத சொல்கிற. உன் தங்கச்சிக்கு கிடைக்க இருந்த அந்த வாழ்க்கையை திரும்பவும் மீட்டு கொடுக்குற அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், அண்ணங்காரன் அவ்வளவே குறுன்னு திங்கிற மாதிரி பார்க்குறான். நான் அப்படி செய்யலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அண்ணங்காரன் திரும்பி கேள்வி கேட்க, அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தங்கச்சி மௌனமாக தலையை குனிஞ்சுக்கிறா. இப்போ புரியுதா? என்னை விட்டா உனக்கு வேற யாரும் கிடையாதுன்னு அப்படின்னு அண்ணன் சொல்லவும், முட்டாள் மாதிரி பேசாத. நீ தலைகீழா நின்னாலும் அது நடக்காது. முதல்ல ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அவள் பயங்கர கோவப்பட, அண்ணங்காரன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்போது நீ எனக்கு கிடைக்க மாட்ட. என்னை கல்யாணம் பண்ணி என் கூட குழந்தை பெற்றுட்டு என் கூட வாழ மாட்டேன். நான் உன்னை நினச்சி மனசுக்குள்ளே உருகிட்டு இருந்ததெல்லாம் நடக்க போகிறதில்ல, அப்படித்தானே அப்படின்னு அவன் கேட்கவும், பைத்தியக்கார மாதிரி நீ எதேதோ நினைப்ப. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. முதல்ல என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு மரியா உறுதியாக நிற்க, அண்ணங்கார ஒரு பெருமூச்சு விடுறான். ஓகே, நான் சொல்கிறேன். ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் அதுக்கு கைமாறா நீ என்ன எனக்கு பண்ண போகிற அப்படின்னு தங்கச்சியை பார்த்து கேட்குறான். 2 செருப்படி கொடுப்பேன், வேற எந்த நினப்பையும் வச்சுக்காத அப்படின்னு அவள் உறுதியாக சொல்கிறா. யாரு? தங்கச்சிக்காரி. இல்லை, நான் பண்ணுற தியாகத்துக்கு எனக்கு ஏதாவது கூலி கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் ரிச்சர்ட் கூட நீ ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடி என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ரிச்சர்டு கிட்ட பேசுகிறேன். அப்படி இல்லை, திரும்பவும் இந்த ஓட்டாண்டி வாழ்க்கையைத்தான் நீ வாழணும். நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டுட்டு அமைதியாக உட்கார்றான். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? அண்ணங்காரன் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அவனை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பா. ஏன்னா தங்கச்சிக்காரிக்கு வசதியான வாழ்க்கை முக்கியம் பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.